ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பிப்ரவரி 22க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், இன்ஃபர்மேஷனோட ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்களேன். உத்தரகாண்ட்னு ஒரு மாநிலம் இருக்குது, யாருக்கெல்லாம் தெரியல? உத்தரகாண்ட் அப்படின்ற ஒரு மாநிலத்தில் ஹெலிகாப்டர் மூலயமா ஆம்புலன்ஸ் சேவையை தொடங்கியிருக்காங்க. அப்போ ஆம்புலன்ஸ் சேவையை ஹெலிகாப்டர் மூலம் தொடங்கிய முதல் மாநிலம் கேட்டாங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலம் தான். அப்போ பாருங்கள், உத்தரகாண்ட் மாநிலம் இன்னொரு விஷயத்துலையும் இருக்குது. யூனிஃபார்ம் சிவில் கோட்னு சொல்லக்கூடிய பொது சிவில் சட்டத்தையும் அவங்க தான் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினாங்க. மூன்றாவதாக ஒரு விஷயம் இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2023ஆம் ஆண்டு உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்திய ஒரு மாநிலம் சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நம்ம உத்தரகாண்ட் தான் போட்டாகணும், சரிங்களா? அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உத்தரகாண்ட் மாநிலம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்குது. ஸோ பார்ப்போம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இமயமலையின் கூரைன்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. நோட் பண்ணுங்கள், இமயமலையின் கூரைன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாநிலம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உத்தரகாண்ட்னு சொல்லிட்டு போட்டால் போதுமானது. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நாளைக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஃபஸ்ட் நியூஸ் பாருங்கள், மாநில நெடுஞ்சாலைகள் ஆணையம் பேரவையில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. என்னென்னா, தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மாதிரி மாநில நெடுஞ்சாலை ஆணையம் கேட்டிருக்காங்க. இந்த ஆணையத்தில் ஒரு தலைவர் இருப்பார், 3 முழுநேர உறுப்பினர்கள், 3 பகுதி நேர உறுப்பினர்கள் இருப்பார்கள்னு சொல்லியிருக்காங்க. 62 வயது வரை இதுக்கு பணியாற்றலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது தெரிஞ்சுங்க, எத்தனை வயது வரை உச்சவரம்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா 62 வயது வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் போதுமானது. அடுத்தது, ககன்யான் கிரியோஜெனிக் என்ஜின் சோதனை வெற்றின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ககன்யான்னா ஒரு 3 பேர் என்ன பண்ண போகிறாங்க, ஒரு 400 கிலோமீட்டர் தூரத்தில் விண்வெளியில் அமைச்சு அந்த இடத்துல ஒரு கொஞ்ச நாள் தங்க வச்சுட்டு திருப்பி என்ன பண்ண போகிறாங்க, ரிட்டர்ன் எடுத்துன்னு வர போகிறாங்க. இந்த சோதனை எங்கே நடத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், திருநெல்வேலி இருக்கும் பாருங்கள். திருநெல்வேலி மாவட்டம் இந்த மகேந்திரகிரி சொல்லுவாங்க, பாருங்கள். திருநெல்வேலி மாவட்டம் மகேந்திரகிரியில் அண்மையில் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க, வெற்றி கண்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ககன்யான் திட்டம்னு பார்த்திங்கன்னா ஒரு 400 கிலோமீட்டர் ஆர்பிட்டில் உட்காந்து ஒரு 3 மனுஷங்களை அப்போ ஸ்பேஸ் ஸ்டேஷன் கண்டிப்பாக அமைக்கப்படும். கண்டிப்பாக நம்புங்க. நம்ம உண்மையாக சொல்லலாம், நிறைய விஷயங்களில் முன்னேற்றம் அடைஞ்சிட்டே வரும். ஸோ அதனால் அந்த விஷயத்தை நம்பலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு, பிரதமர் மோடி பிப்ரவரி 27 தமிழக வருகைன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போகிறாரு. அன்றைக்கி 27ஆம் தேதி நிறைய திட்டங்கள் பற்றி பேச போகிறாங்களாம். பார்க்கலாம் அது என்ன திட்டங்கள்னு சொல்லிட்டு. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ்க்கான கொஷின்ஸ், அட் த சேம் டைம் ப்ரிலிம்ஸ்க்கும் உமன்ஸ்க்கும் பயன்படும். ஏன்னா மகளிரை அரசியல் களத்தில் ஊக்கப்படுத்த மாநில கொள்கையை உருவாக்கிய மாநிலங்களில் ஒன்று எதுன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான். என்ன சார் சொல்கிறீங்கன்னா, இப்போ மகளிர் வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் ஈடுபடுறாங்க. பட் ஆனால் டாமினேஷன் யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மென் தான். ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்க ஏதோ ஒரு மென் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஓகே நீ வந்து தலைவராக இருங்க நான் மற்றன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே அரசியல் முழு நேர அரசியலில் ஈடுபடலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம மேயர் பிரியாவை சொல்லலாம். இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க பாருங்கள். பட் ஆனால் அவங்க என்ன பண்ணல, அவங்களுடைய கொள்கைகள்லேருந்து விட்டு தராமல் வந்துட்டுருக்காங்க. ஸோ அதே மாதிரி பெண்கள் எல்லாமே அரசியலுக்கு வர நாட்டில் நிறைய முடிவுகள் நல்லதாக எடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே எடுக்கப்படுங்க, நம்புங்க. நெக்ஸ்ட்டு, நீதித்துறைக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி தேவையில்ல, வலிமையான உடல் இது முக்கியங்க. இன்றைக்கான குரல் பார்த்துடலாமா? எல்லாது எண்ணி செயல் வேண்டும், தம்மோடு கொல்லாத கொல்லுது உலகு அப்படின்றாங்க. அப்போது உனக்கு என்ன வருமோ அது ஏற்று என்ன பண்ணிடணும், செஞ்சிடணும். உனக்கு வராத ஒரு விஷயத்தை அது உலகமே வேணான்னு சொன்னாலும் செய்யக்கூடாது. உனக்கு வரவே வராது. அட் த சேம் டைம் தீங்கு வருதுன்னா அது நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆகையால் உலகம் இகழ்ந்து தள்ளாத செயல்களை ஆராய்ந்து செய்ய வேண்டும். எல்லாருமே அப்படி ஒரு வேளை இகழ்ந்து செய்கிறாங்கன்னா ஓகே இது தப்புப்பா அப்படின்னு சொல்கிறப்போ அது நீ சரி ஓகே அது என்ன தான் இருக்குது தப்புன்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சிட்டு தான் அதுக்குள்ளே செய்யணும். இந்த படத்தில் வர மாதிரி ஐயோ நான் செஞ்சு முடிச்சிடுவேன் அப்படின்லாம் இறங்காதீங்க. அப்போ ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்கள். ஒரு விஷயம் ஒருத்தன் தப்புன்னு சொல்கிறேன்னா அது என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே இறங்கினீங்கன்னா கண்டிப்பாக அதில் வெற்றி பெறுவீங்கன்றத சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர் நல்ல மனுஷன் தாங்க, உண்மையாக வேறு லெவலில் பண்ணியிருக்காருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. 3 விஷயம் பாருங்கள். முதலாக இந்த பள்ளிகளில் மத்திய உணவு திட்டம் சொல்லிட்டு ஒன்று அறிமுகப்படுத்தியது வந்து ஃபஸ்ட்டு பரிசோதனை முறையில் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீதி கட்சி தான். அடுத்தது காமராஜர் என்ன பண்ணுறாருன்னா மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வராரு. மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்து சத்துணவு திட்டத்தை எம்ஜிஆர் கொண்டு வராரு. அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மத்திய உணவு திட்டத்தை வடிவமைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நேத்து சுந்தர வடிவேலு. அவரு தாங்க ஃபஸ்ட்டு வடிவமைச்சார். யாருடைய பீரியட்லாம் காமராஜர் பீரியடில். காமராஜர் இந்த ஆட்சி காலத்தில் என்ன பண்ணியிருக்காரு, மத்திய உணவு திட்டம் கொண்டு வருது. ஆனால் வடிவமைத்தவர் நேத்து சுந்தர வடிவேலு. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணுங்கள். கொஷின் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு, இது ஸ்கிப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கரும்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை
340 உயர்வு. ஏன்னா இதுக்கு முன்னாடி 315 கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 340 கொடுக்குறாங்க. அப்போது இது ரொம்ப முக்கியம். மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்றது ஆல்ரெடி நம்ம நிறையவே பேசிட்டோம். ஸோ அதனால் இது என்ன பண்ணலாம், கரும்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்வுன்னு மட்டும் போடுங்க, வேறு எதுவும் வேண்டாம். இது வேண்டாம். இங்கே ஒரு நியூஸ் செம்ம இம்பார்ட்டன்ட். இங்கே பாருங்கள், 2050 இந்திய மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 19.5% முதியோர்கள் தான் இருப்பாங்களாம். இதை யார் வெளியிட்டிருக்காங்கன்னா, நிதி ஆயோக்னு ஒரு அமைப்பு இருக்கும் தெரியுங்களா, நிதி ஆயோக், அந்த அமைப்பு தான் வெளியிட்டிருக்காங்க. என்னென்னா இந்த பிறப்பு விகிதம் குறைஞ்சிட்டே வருது. பட் ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகுது, முதியோர்களின் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 60 70 வயசு வரைக்கும் முதியோர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, முதியோர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடைசி காலத்தில் அவங்களுடைய வருவாயும் சரி, அவங்களுடைய உடல்நிலையும் சரியில்லாத நேரத்தில் அவங்களுக்கான திட்டங்களை வகுக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு டிஎன்பிசி ரிலேட்டடாக 19.5%. உங்களுக்கான இன்றைக்கி 2 கொஷினுங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், நிதி ஆயோகை பரிந்துரை செய்த குழு. நிதி ஆயோகை பரிந்துரை செய்த குழு. 2வது, நிதி ஆயோகின் முதல் துணைத் தலைவர். நான் என்ன சொல்கிறேன் புரியுதா, நிதி ஆயோகின் முதல் துணைத் தலைவர் யார்? ஏன்னா கடைசி துணைத் தலைவர் உங்களுக்கு தெரியும், கடைசி துணைத் தலைவர் இப்போது தலைவர் யாருன்னு சொல்லிட்டு. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நிதி ஆயோகின் துணைத் தலைவர், ஃபஸ்ட்டு துணைத் தலைவர் கேட்டிருக்கேன் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.